இந்த ஒரு வீடியோவில் இந்த அம்மாக்கு ஸ்வீட் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால லட்டு செஞ்சு எடுத்துட்டு போய் அவங்களும் வீடு வீடாக சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணிட்டு ஒரு மண்டபத்தை பார்த்து அதில் போய் சேல் பண்ணாங்க. அதில் ஒரு லேடி கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் எல்லா லட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எல்லா லட்டும் வித்ததும் அவளுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. உடனே அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் மீட்டிங்ல இருக்க ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறா. சரின்னு வச்சுட்டு அவளும் இன்னைக்கு வித்த காசு எடுத்துட்டு போய் அவள் தனியாக அவள் சேவிங்ஸ்ல வச்சுக்கிறா. மறுநாள் அவங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கும்போது அவளும் ஃபோனை தூக்கி வச்சுட்டு போயிடா. அதுக்கு அவங்க அம்மா எடுத்து கேட்கும்போது அவள் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு சொன்னா என்னால் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல, நீ கொஞ்சம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவங்க அம்மாவை கூப்பிட்டு போறா. அப்படி கூப்பிட்டு போகும்போது போகும் வழியெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால அது அவங்க பொண்ணுக்கு பிடிக்காம நீ வாமா அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. அவளும் சரின்ட்டு போய் அவங்க ஹெட் மாஸ்டரை பாக்குறாங்க. பார்க்கும்போது என் பொண்ணு எப்படி படிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவும் நல்லா தான் படிக்கிறா, டாப் 5 ஆவதா அப்படின்னு கேட்கறா. அவளுக்கு இங்கிலீஷ் வராதனால என் பொண்ணு இங்கிலீஷ்லாம் எப்படி படிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு டாப் 6ல இருக்கா இங்கிலீஷ் படிக்கிறதுல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க பொண்ணு சூப்பராகவே படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நீ ஏமா அங்கங்க பேசுற, உனக்கு தான் இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீ சொல்லி காட்டுற, எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கஷ்டத்தோடய வீட்டுக்கும் போயிடுறா. அடுத்த நாள் நியூ இயர் அவங்க ஃபேமிலி ஒன்னா கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா மட்டும் சுகமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு போய் அம்மா நான் சும்மா தான் சொன்னேன், நான் உங்களை போய் அப்படிலாம் சொல்லுவேன், நான் பேசுறத போய் கோவமா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கெஞ்சவும் சரின்ட்டு அவளும் சிரிச்சு அந்த ஃபேமிலி கூட சந்தோஷமாயிடுறா. அதனால அவளோ ஒரு ஆஃபீஸ்க்கு போய் அந்த மாதிரி லட்டுலாம் சூப்பராக செய்வேன், எனக்கு ஏதாவது ஒர்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது எங்க பிரான்ச்ல இப்போதைக்கு ஃபுல்லா இருக்கு, நீங்க வேற ஊருக்கு போய் செய்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டதுக்கு சரி போய் செய் அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. அதனால அவளும் அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஒர்க் செய்யறதுக்கு போறா. போனதா அவங்களும் அவங்க ஃபேமிலி வந்து ஏர்போர்ட்ல இப்படிலாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவளும் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டு உள்ளே ஏர்போர்ட்ல போய் உட்காந்துடுறா. உட்காந்ததுக்கப்புறம் ஃப்ளைட் வந்ததும் அதில் ஏறிட்டு ஃபேன் வேணுன்றதுக்காக அதை ஆன் பண்ண தெரியாம இருந்தபோது பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஆன் பண்ணி கொடுத்தாங்க. உடனே தண்ணி வேணும்னு கேட்க தெரியாம இருந்தபோது அவரே சொல்லி அவருக்கு தண்ணியும் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உடனே போடுறேன்.